ஹலோ வணக்கம். நான் சேலத்திலிருந்து ஆசிரியர் விஜயம் பேசுகிறேங்க. எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியை பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும், ஜோதிட சொல்லிக் கொண்டிருக்கும், ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று ஒரு ஜாதகம் பதிவிட்டிருக்கிறேன். இந்த ஜாதகம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எம்கேஎஸில் போடக்கூடிய ஜாதகம் அத்தனை ஜாதகமும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பலனளிக்கும். நம்ம ஜாதகம் பார்க்குறோம், சுகநாடி முறையில் சொல்கிறோம். அந்த ஜாதகத்தை சொன்னால் ஆமாங்கிறாங்க. அதுக்கான விதிமுறை என்ன அப்படிங்கிறத கொண்டு வந்து தான் உங்களுக்கு போடுறோம். இப்போ இது ஒரு பெண் ஜாதகம் போர்டில் போட்டிருக்கிறோம், பார்த்துங்க. 28/9/2012 2:53 PM தஞ்சாவூரில் பிறந்திருக்கு. மகர லக்னம், 2ல் சந்திரன், 5ல் குரு கேது, 8ல் சுக்கரன், 9ல் சூரியன் புதன், 10ல் சனி செவ்வாய் மாந்தி, 12ல் ராகு, 11ல் ராகு. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் மேச லக்னம், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் புதன் ராகு, விருச்சிகத்தில் சனி, கும்பத்தில் கேது மாந்தி, மேசத்தில் சந்திரன் சூரியன் சுக்கரன். இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் குரு திசை 14 வருஷம் 7 மாதம் 12 நாள். இப்போ குரு திசை ராகு புத்தி ஓடிட்டு இருக்குது. இந்த ஜாதகம்னா நம்மளை கொடுக்குறாங்க, நம்ம பார்த்துட்டு பலன் சொல்லணும் இல்லையா. மாபெரும் கண்டம் இருக்குது, இந்த குழந்தைக்கு மாபெரும் கண்டம் இருக்குது. இந்த கண்டத்தில் தப்பிக்கிறது கொஞ்சம் கடினம். உயிருக்கு மாபெரும் கண்டம், தப்பிக்கிறது ரொம்ப கடினங்க அப்படின்னு நம்ம இந்த ஜாதகத்தை பற்றி சொல்கிறோம். அப்போ அவங்க விழுவாங்களா கேட்குறீங்க என்ன எப்படி கண்டம், எப்படி ஏது என்ன ஆகும் அப்படின்னா, மாபெரும் கண்டம் இந்த குரு திசை ராகு புத்தி தப்பிக்கிறது கடினம். பெரிய கண்டத்தை சிக்கிக்கும், பெரிய கண்டமாக இருக்கும். இது பிழைக்கிறது கொஞ்சம் கடினம்னு அது மேலே நாம் அதை 90% தொட்டோம்னா அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி அந்த குழந்தை இறந்துருச்சு. அது எந்த நேரத்தில் இறந்துக்குது, நல்ல நேரத்தில் இருந்தது, எப்படி இறந்துக்குது, அதை பார்க்க தான் வந்தோம். ஜோதிடர்கள் கோச்சிக்கக்கூடாது, இப்படி தான் கூட கொடுப்பாங்க. நீ சொல்கிறியே சொல்லியேன்னு பார்க்கறதானே கூட கொடுப்பாங்க. சில பேர் அந்த ஜாதகத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க, இப்படி ஏதோ ஒன்று சொல்லி அப்புறமேல அவங்க சொன்னாங்கன்னா எதுக்கு இறந்து போன ஜாதகத்தை கொடுத்தாலும் எஞ்சி விடுவாங்க. அது தப்பு, எரியக்கூடாது. ஜாதகத்தை வாங்கி நீ பார்த்து சொல்லணும், இந்தமாரி இருக்குது, இப்படி நடந்திருக்குன்னு சொல்லு. அது மேலே அவங்க சொல்லுவாங்க, அந்த ஜாதகத்தை நீ கொண்டு கொடுத்துரு, எரியக்கூடாது. நிறைய ஜோசிகாரெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க சொல்லுவாங்க, அப்புறமே பிடிங்க எஞ்சிவிடுவாங்க. நீ சொல்லணும் இல்லை, அதை விட்டுருங்க. அதை பார்த்து அவங்க சமாதானம் பண்ணி அனுப்பிச்சாச்சு. சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கு எப்படி இப்படி பார்த்த உடனே சொல்லலாம் அந்த நாடி முறையில் அப்படின்றது தான். நீசக்கேதுக்கு லக்னாதிபதியும் லக்னாதிபதியும் ஆயுள் காரணம் 6-8 உட்காந்துருச்சிங்க. ரிஷ்பத்தில் கேது இருக்குங்களா, ரிஷ்பத்தில் கேது, அதுக்கு 6-8 சனி. இந்த கேது உட்காந்து சூரியங்க. அப்போ அந்த கேதுக்கு 8 குடையன் தொடர்பு ஏற்படும். கூடங்கிறது 3 குடையவன் 12 குடையவன், 3, 8, 12 தொடர்பு. குருவுக்கே வந்துடுங்க, குருவுக்கே 3, 8, 12 தொடர்பு வருங்க. அடுத்தது மகர லக்னம்னா நல்ல கண்ணலை விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு தேடணும். சந்திரனுடைய காலில் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். சனியோட கால் பூசா, அனுசம், உத்திரட்டாதி. ஏதோ ஒரு கிரகம் இருந்து திசை நடக்குதான்னு பார்க்கணும். மகர லக்னத்துக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த 6 நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் ஜாதகம் ஏதோ கண்டம் ஏற்படுங்க, அடித்து சொல்லணும். ஏன்னா மாரகாதிபதி திசை, லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதி மாரகாதிபதி திசை.
அப்போ குரு உட்காந்து திசை நடத்துறது ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், அது மாரகத்தை கொடுக்கக்கூடியது. யாரு கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 8ல் சனி உக்காந்துக்கிறார். சனி உட்காந்த நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கால். செவ்வாய் உட்காந்து குருக்கால், குரு வந்து சந்திரகால், மாரகாதிபதி திசை. இப்போ லக்கணத்தை முடிச்சிருச்சு. வயசு என்னாங்க 2012 9ஆவது மாதம்னா இப்போ என்ன வயசு? 12 வருஷம் தான் நடக்குது. இந்த குரு மேலே குரு போகுது இல்லையா கோச்சாரத்தில். நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையா, எங்கள் மாணவர்கள் கேட்டாங்க கோச்சாரத்தில் உள்ள கிரகம் திசாபுத்தியை ஒப்பிட்டு எப்படி பலன் சொல்கிறதுன்னு. இப்போ பிறந்த காலத்திலேயே குரு வந்து சந்திரங்காலில் இருக்குது. இந்த கோச்சாரத்தில் குரு என்னைக்கு சந்திரங்காலில் வந்துச்சு அன்னைக்கு அந்த குழந்தை பாதிப்படைஞ்சிடும். இதை தான் கோச்சாரத்தில் உள்ள கிரகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். திசாபுத்தி கெட்டு இருந்து கோச்சாரம் கெட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி நடக்கும். அப்போ இந்த ஜாதகத்தில் திசாபுத்தியும் திசாநாதனே 3, 8, 12 தொடர்பு இருக்குது. கோச்சார குரு ரிஷ்பத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் வருதுன்னா அந்த ஜாதகனுக்கு அந்த பலனை இழந்துடும். இப்படி தான் ஜாதகம் பேசணுங்க. ஜாதகம் சொல்லணும். ஜாதகம் சொல்லும்போது கோஷிக்கக்கூடாது, கோபம் வரக்கூடாது. ஜாதகம் கொண்டாந்து கொடுக்குறாங்க பேர் அவங்க மேலே கோபப்படுறது, ஜாதகம் தெரியக்கூடாது. நீ ஆராய்ச்சி பண்ணி அவன் இறந்த ஜாதகத்தோடு நான் கொடுப்பான், ஓடி போனவன ஜாதகத்தை கொடுப்பான், ஒளிஞ்சிக்கிட்டவன ஜாதகத்தை கொடுப்பான். அவன் ஆளே காணாத ஓடி ஒளிஞ்சிருப்பான், மறைஞ்சிருப்பான். அதுதான் அதுக்கு தானே வராங்க உங்ககிட்ட. திசாநாதனும் புத்திநாதனும் 6, 8ஆக இருந்தால் அந்த ஜாதகனே காணாது போயிருப்பான். இல்லைன்னா அந்த வீட்டில் பொருள் காணாது போயிருக்கும், ஏதோ திருட்டு நடந்திருக்கும், ஏதோ அவப்பேர் கெட்ட பேர் நடந்திருக்கும். இதை நாம் தானே பொறுமையாக இருந்து சொல்லணும். நாம் தானே சொல்லணும். துலா லக்கணம் உதாரணத்துக்கு சொல்ல, துலா லக்கணம் சனி செவ்வாய்க்கால், செவ்வாய் லக்கணத்துக்கு 12, திசாநாதம் புத்திநாதம் 6, 8ஆக இருக்குது. சனி திசை செவ்வாய் புத்தி ஒரு ஜாதகம் வந்துச்சு, அதெல்லாம் 10 வருஷம் இருக்க ஞாபகம், அது மட்டும் இருக்குது. திசாநாதம் புத்திநாதன் 6, 8ஆக இருக்குது. ஏங்க அந்த உங்கள் வீட்டில் ஏதோ பொருள் காணாது போயிருக்கணும், இல்லை ஆளுங்க அதான் காணாது போயிருக்குன்னு கேட்டோம். இந்த ஜாதகனே காணாமல் 10 நாளாங்கிறான். இப்படித்தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி எடுத்து சொல்லணும். அதுதான் நம்மகிட்ட தானே வராங்க சோசியத்துக்கு. நம்ம ஜாதகம் கொண்டு போய் கொடுத்தா நம்ம நடைமுறையில் என்னென்ன இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறது தானே வராங்க. அதை நீங்கள் தெரிஞ்சு சொல்லணும்ல, நாம் ஜோசியக்காரர் தான் சொல்லணும். 7 சனி அடிச்சிடும், அஷ்டம சனி அடிச்சிடும், அதெல்லாம் கிடையாது. கும்பராசிக்காரர்கள் இப்போ இந்த குழந்தைய கொடுத்தா ஒரே ஒரு பாயிண்ட் அடிப்பாங்க சில பேர். 7 சனி நடக்குது, பெரிய கஷ்டம். கும்பராசிக்காரங்களுக்கு ஓடி பேர்த்துக்கு கும்பராசி நடக்குது, 7 சனி நடக்குது, எல்லாத்துக்கும் படிச்சிடுது. பிறந்த காலத்தில் மாரகாதிபதி திசை நடக்கணும். இப்போ இந்த ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா மாரகாதிபதி திசை தான், குரு திசை. குரு திசை மாரகாதிபதி திசை. அது 7ரையாக இருந்தானா 8ரையாக இருந்தானா அடிக்கும். இப்படியெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி எடுத்து பார்க்கன்னு சொல்லணும். அதான் மெயின் பிளான். நீச கேதுக்கு 6, 8 சனி இருந்தால் ஆயுள் தோஷம். இதை நல்லா எழுதிங்க, நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நீச கேதுக்கு 6, 8 சனி இருந்தால் ஆயுள்காரன் தோஷத்தை கொடுக்கும். நீச ராகு இருந்தால் கூட கொடுக்காதுங்க. ஏன்னா சனி போல் பலன் கொடுக்கும் ராகு, ராகு போல் பலன் கொடுக்கும் சனி. கேது அப்படி இல்லை. கேதுக்கும் சனிக்கும் பகைய, ரொம்ப பகை. கேதுக்கு நீச கேதுக்கு 6, 8 சனி இருந்தாலும் பாதிப்பை கொடுக்கும், சந்திரன் இருந்தாலும் பாதிப்பை கொடுக்கும், செவ்வாய் இருந்தாலும் பாதிப்பு கொடுக்கும். நீச ராகுக்கு சூரியன் இருந்தாலும் பாதிப்பு கொடுக்கும், சந்திரன் இருந்தாலும் பாதிப்பு கொடுக்கும், செவ்வாய் இருந்தாலும் பாதிப்பு கொடுக்கும். அதுக்கு தான் சொல்கிறது, நீச ராகுக்கு 6, 8 என்ன கிரகம் இருக்குது பார்த்துக்குன்னு சொல்கிறது. இப்படிலாம் பார்த்து பலன் எடுக்க வேண்டும்.
அதான் சுகநாடி முறையில் இந்த மாதிரி வரும். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னாங்க, லக்னத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் போய் முன்னும் பாப கிரகத்தோடு போய் உட்காந்துச்சு. லக்கணத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் செவ்வாய் 10ஆம் பாவத்தில் உட்காந்துக்குது. அதுக்கு முன்னாடி ராகு, பின்னாடி சூரியன். அப்போ அந்த 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் பலன் இழந்துருச்சு, லக்னத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் பலன் இழந்துருச்சு. அப்போ மவுசு, அந்த மோகம் மவுசெல்லாம் போயிடும், ஆயில் நிற்காது. இந்த மாதிரி நம்ம ஜாதக பலன் எடுத்து சொல்லணும். ஆயுள் கெட்டியா அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது இல்லையா? நீச ராகுக்கோ நீச கேதுக்கோ சனி 6-8 இல்லாமல் இருந்தாவே ஜாதகனுக்கு ஆயுள் நீண்ட ஆயுளுங்க. சில ஆயுள்காரகன் நீச ராகு கேதுகளுக்கு 6-8 சனி இல்லாமல் இருப்பதே தீர்க்க ஆயுள்னா. அடுத்தது சொன்னாங்க, ராகு கேதுக்கு 6-8 ஆயுள் ஸ்தானாதிபதியும் ஆயுள் காரகனும் இருக்கக்கூடாது. அதே போல் ராகுக்கு முன்னாடியோ கேதுக்கு முன்னாடியோ 1 டிகிரிக்கு முன்னாடி ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் காரகன் இருக்கக்கூடாது. சிம்ம லக்னம் 8ஆம் அதிபதி குரு, ராகுக்கு முன்னாடி 1 டிகிரி ஒரு குழந்தை ஜாதகம் இருந்துச்சு பார்த்தேன். அது அப்படி தான் 6 வருஷமா 7 வருஷம் மூளைக்காய்ச்சல் இறந்து போயிடுச்சுன்னு சொல்லணும். அது சிம்ம லக்னம். லக்னத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி குரு, ராகுக்கு முன்னாடி 1 டிகிரி. ஆயுள் காரகனாகி சனியோ ஆயுள் ஸ்தானாதிபதியும் நீச ராகு 6-8 இருக்கக்கூடாது. ராகு இதுக்கு முன்னாடி 1 டிகிரியில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆயுளுக்கு தீர்க்கமான பலன் இல்லை. இதெல்லாம் நல்ல தீர்க்கமாக நம்ம ஆய்வு பண்ணி பார்த்துக்குங்க. லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும், ஆயுள் ஸ்தானாதிபதி பலமாக இருக்கணும், ஆயுள் காரகன் பலமாக இருக்கணும். இவங்கெல்லாம் நீச ராகு 6-8, பொதுவாக ராகு கேதுக்கு 6-8, ராகு கேதுக்கு 1 டிகிரிக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால் தீர்க்க ஆயுள் இருக்காது. தீர்க்க ஆயுள்னா கடக லக்னமாக இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும், கடக லக்கணம் 4ஆம் பாவத்தில் சனி உச்சம் பெறணும். ராகு கேதுகள் சனிக்கு 6-8 இருக்கக்கூடாது. உதாரணமாக ராகு கும்பத்துலேயும் கேது சிம்மத்துலேயும் இருந்தால் கடக லக்கணத்துக்கு சனி 4ல் உச்சம், ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் காரகன் உச்சம். ராகு கேது டச் இல்லை, தீர்க்காயுள் 100 வருஷம் இருப்பாங்க. இப்படிலாம் இருந்தால் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஊர் உலகத்துக்கு ஜாதகம் சொல்ல முடியும். நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துக்கணும். நம்ம ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா இந்த விதிமுறை சொன்னோம் இல்லையா, ராகு கேதுகளுக்கு 6-8 இருக்கக்கூடாது, ராகு கேதுகளுக்கு 1 டிகிரிக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் காரகன். நம்ம ஜாதகத்தில் பார்த்து இல்லாததுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் பயணம் பண்ணுறோம். இப்படியெல்லாம் தீர்க்கமாக ஆய்வு பண்ணி ஒரு ஜாதகத்தை ஆயுளை பார்த்து நிர்ணயம் பண்ணணும். ஆயுள் நிர்ணயம் பண்ணி சொல்கிறது தான் மிக சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்து நல்லா இருக்குது ஆக ஓகோன்னு சொல்லக்கூடாது. சில ஜோசியக்காரர்கள் ஒரு மரணத்தை சொல்லக்கூடாது, மரணத்தை துல்லியமாக கணிக்கக்கூடாதுப்பாங்க. இப்போ இந்த ஜாதகம் கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? நல்லாதுன்னு சொல்கிறதா? அப்படி சொல்லக்கூடாது. ஆயுளை தீர்க்கமாக ஆய்வு பண்ணி சொல்ல வேண்டும்னு சொல்லி, அது என்னுடைய கருத்து. நாடி முறையில் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.